தம்முடைய அனுபவங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிறது. திருவாசகத்திற்கு உள்ள சிறப்பு என்ன என்றால், ஒரு ஆன்மா பக்குவம் அடைந்து இறைவனுடைய திருவடியை அடைகின்ற வகையில் என்னென்ன அனுபவங்களை எல்லாம் அந்த உயிர் பெறும் என்பதை திருவாசகத்தை விட்டால் வேறு எந்த நூலிலும் பெற முடியாது. அதற்கு அடுத்து ஏதாவது சொல்லணும்னா, திருவாசகத்தை அருளிய மணிவாசக பெருந்தகை அந்த திருவாசகத்தை தன்னுடைய ஞான நூலாக கொண்டு வழிபாடு செய்த வள்ளல் பெருமான் அவருடைய திருவருட்பாவில் இது போன்ற ஞான அனுபவங்களை பார்க்க முடிகிறது. வள்ளல் பெருமானே சொல்வது போல அவர் மணிவாசகரிடம் இருந்துதான், திருவாசகத்தில் இருந்துதான் ஞான அனுபவங்களை பெறுவதற்குரிய வழிகளை எல்லாம் தெரிந்து கொண்டார். அந்த வகையில் இந்த உலக வாழ்க்கையில பிறந்த நாம் நம்முடைய உடலை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிவஞான போதம் படிக்கணும், சாஸ்திரங்களை படிக்கணும். அதை படித்தாதான் அந்த உடம்பு எப்படி அமைந்திருக்கிறது, இது எப்படி இயங்குகிறது, இது எப்படி உயிர் பயன்படுத்தணுங்கிற செய்திகளெல்லாம் தெரியும்.